ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே அன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுமே நம்ம நார்மலாக எப்பவும் பார்க்குறது போல் எல்லா வேலைகளையுமே பார்த்து முடிச்சுட்டு ஒரு 8:30க்கு மேலே இன்றைக்கி டிஃபன் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய மகளுக்கு பிறந்த நாள். அதனால அவள் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருந்தா. சொல்கிற அளவுக்கு எதுவுமே நாங்கள் கொண்டாடுற மாதிரி இல்லை. ஏன்னா பிள்ளைங்க இப்போது வளர வளர அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்கலை. அவங்களோட படிப்பு ஹாஸ்டல் அந்த மாதிரி போனதோட அவங்களோட அந்த மைண்டுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக மாறிட்டு, ஏதோ வீட்டில் இருக்கிறோம், சாப்பிட்றோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு நாள் லீவுக்கு தான் வந்திருந்தா. அதனால் இன்றைக்கி காலையில் ஈபி கிண்டி கொடுங்கம்மா அப்படின்ட்டு கேட்டிருந்தா. அதனால் ஈபி நூடுல்ஸ் ஒரு 3 பாக்கெட் வாங்கி அதை தண்ணியில் அந்த மசாலாலாம் போட்டு கிண்டதுக்கு காலையில் கிண்டி கொடுத்தா அவங்க சாப்பிட்டுடுவாங்க அப்படிங்கிறதுனால இதை ரெடி பண்ணிட்டேன். எப்போவும் நம்ம இட்லி, தோசை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம். எப்போவாவது ஒரு டைம் பிள்ளைங்க கேட்குறத இந்த மாதிரி ஆசைப்படுற டைமில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழங்கள் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுட்டு அப்படி இருந்துட்டாங்க. ரொம்ப ஸ்நாக்ஸ் எதுவுமே இப்போ செஞ்சு கொடுத்து விடலை. முன்னாடி ஹாஸ்டலுக்கு கிளம்பும்போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அது இதுன்னு எதையாவது செஞ்சு தாங்கம்மா அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாள். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 1 மாதமாக எதுவுமே கேட்கல. ஏன்னா நம்மளோட கஷ்டங்கள் பிள்ளைங்களுக்கும் தெரியும் இல்லையா? நம்ம கூடவே இருக்கும்போது பிள்ளைங்க அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் தெரியும். சரி, ஏதாவது இருக்கிறத கொடுத்து விடுங்கம்மா, பிறகு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் நானுமே அவளுக்கு பெருசாக எதுவுமே ரெடி பண்ணலை. காலையில் இதை சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு, கொஞ்சம் ஆரஞ்சு பழம் இருந்தது அதையும் உடச்சி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்கலை, கேக்கு வேணால் வாங்கி தரட்டுமா அப்படின்னு. கேக்கெல்லாம் வேண்டாம்மா, எப்பவும் சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லிட்டா. அதிலலாம் ரொம்ப ஆர்வம் இல்லை பிள்ளைங்களுக்கு. சரி அப்படி விட்டாச்சு. புது ட்ரெஸ்ஸு எடுக்கலை. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அதனால அவளும் விருப்பப்பட்டு கேட்கல. எப்போவுமே ஹாஸ்டலில் யூனிஃபார்மோடு தானே இருக்கும். இந்த புது ட்ரெஸ்ஸை எடுத்து எடுத்து வச்சு ஃபுல்லாக அது அப்படியே வச்ச மேனிக்கே இருக்குதும்மா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு விட்டாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போகணுன்ட்டு கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பார்சல் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்திருக்கு. இப்போ நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுற லிக்விட் காலியாகிட்டு, அது ரொம்பவே நல்லா இருக்குங்க கழுவுறதுக்கு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ சவுதியிலேருந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க இல்லையா? முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வரும்போதெல்லாம் 1 டப்பா 2 டப்பா கொண்டுட்டு வருவாங்க. இந்த டைம் ஒன்றே ஒன்று கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அது என்னென்னு தெரியல, சீக்கிரமாக அந்த ட்ரிப்பு காலி ஆகிட்டு. அப்போது எனக்கு இந்த டப்பா மேலே ரொம்ப ஆசையாக இருக்கும். இதுதான் நல்லா இருந்தது போலே இருக்கும். முன்னாடியெல்லாம் ஆன்லைனில் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் இப்போது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தேடும்போது கிடச்சிது. ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை, அமேசான்லேயே இது இருக்குதுமா அப்படின்ட்டு மகா சொன்னான். சரிம்மா ஒன்று ஆர்டர் போடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டு இதுக்காகவே வெயிட்டிங்கில் இருந்தேன். இப்போ நம்ம நார்மலாக கடையில் விம் லிக்விட் வாங்குவோம் பாருங்க, அதில் ஒரு சின்ன அந்த கவரில் வரும் பாருங்க, அது மட்டும் வாங்கி ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணேன். எனக்கு இதுதான் என்னவோ நல்லா இருந்த மாதிரியே இருக்குது. கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுங்கிறதுக்காகவே தான் நான் இது ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன். இப்போது மார்க்கெட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் 2-3 நாளைக்கு முன்னாடியே ஒரு வெள்ளரி காய் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா இன்னுமே முழுசாக பழுக்கலை, நல்ல நிறம் வந்திருக்கு. பாதி இடத்துக்கு மேலே கொஞ்சம் கை வச்சா அமுங்குற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா நிறம் வரையலை. காய் கொஞ்சம் வெட்டி சாப்பிட்டு பார்த்தா நல்ல இனிப்பு. அதனால் இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அரைச்சி ஜூஸாட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு இதையும் எடுத்துட்டேன். பாதி கட் பண்ணியிருக்கேன், இன்னும் பாதி இருக்குது. ஏன்னா இது ரொம்ப பெருசு, அதனால் இந்த அளவுக்கு போதும் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். இப்போது பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது அரைச்சி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ஒரு கப்பு குடிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை இன்றைக்கி எடுத்துட்டேன். இது மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா நிறம் வந்திருக்கு பாருங்கள். நான் கையால் தான் பிக்கிறேன். பிக்கும்போது அவ்வளோ அழகாக வருது. ஆனால் நிறம் உள்ளெல்லாம் இன்னுமே கொஞ்சம் பழுக்கணும். இன்னும் 1 நாள் 2 நாள் கழிச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல இனிப்பு. ஆனால் இப்போ இதை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சீனியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட போகிறேன். தண்ணி ஊற்ற வேண்டாம். வெள்ளரிக்காயில் ஏற்கனவே தண்ணி நல்லா நம்ம அரைக்கும்போது நல்லா தண்ணியாக தான் வரும். அதனால் தண்ணியை ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டேன். இதை அரைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சின்ன மகளுக்கு ஃப்ரிட்ஜில் வாட்டர் மெலன் இருந்து அதை எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி தாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தா. நான் சொன்னேன், அவளுக்கு கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. சரி உனக்கு வேண்டாம், இன்றைக்கி சரி வராது, அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, வேண்டாம் இன்றைக்கி வெள்ளரிக்காய் வேணால் அரைச்சி தரேன் குடி, இல்லைன்னா நீ சும்மாவே இரு, உனக்கே வேண்டாம் நான் அக்காவுக்கு அரைச்சி கொடுத்துக்கிட்றேன் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டா. கடைசியில் அந்த தர்பூசணி எடுத்து கொண்டு வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அவள் என்கிட்ட கிண்டல் பண்ணி
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் அம்மா தர்பூசணி தர மாட்டாக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தால் பயங்கர காமெடியாக இருந்து. இந்த மாதிரி பிள்ளைங்க வளர்ந்தாலும் நம்ம கூட வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசி பேசி எதையாவது குறும்புத்தனம் பண்ணும்போது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிக்கன் வந்து பிரியாணி வச்சுக்கிட்டு ஒரு தயிர் பச்சடி வச்சிடலாம். அப்புறமா முட்டையும் இருக்குது, அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடலாம் அப்படின்னுட்டு வந்து இவ்வளோ நான் சிம்பிளாக தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ஏதாவது ஸ்வீட் ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்குமே கொஞ்சம் உடம்பு சோர்வாக இருந்தது. அதனால மகள வந்து சொல்லிட்டா, "வேண்டாம்மா ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. சாப்பிட்றதுக்கே டைம் இல்ல. நான் இனிமே கிளம்பணும். அதனால ஏதாவது சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் இதை வெள்ளரிக்காய் வந்து அரைச்சி கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து பிரியாணி வைக்க ரெடி பண்ணிட்டேன். பிரியாணி ஒன்றும் சொல்கிற மாதிரி நம்ம ரொம்ப வித்தியாசமாலாம் வைக்கோம் அப்படின்னு இல்ல. நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பொன்னி அரிசி இருக்கு இல்லையா, அதிலேயே போட்டு சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு எதையாவது எடுத்து போட்டு வச்சுட்டு போயிடலாம். இல்லை அதுக்குன்னு தனியாக அரிசியெல்லாம் வாங்கி வச்சோன்னா, அன்றைக்கி இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தது அவ்வளோதான். ஏதோ பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து என்னைக்காவது கொஞ்சம் நல்லா நிறைய காசு இருக்கணும், நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நம்ம இருக்க போல் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி பார்த்தேன். எதனால் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அவளுக்கு ஹாஸ்டல் ஃபீஸும் கொடுத்துட வேண்டியது இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸே பார்த்திங்கன்னா ஒரு 3500 வரும். அதுவும் கொடுக்கணும். இப்போ அதிலேருந்து நம்ம செலவுக்கு எடுத்து அது கை செலவுக்கு அது இதுன்னு எடுத்து செலவு பண்ணிட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவளுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுக்குறதுக்கு அது கடன் வாங்குற மாதிரி ஆகும். அந்த மாதிரி டைமில் எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாத செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, எந்த மாதிரி நம்ம கையில் வந்து தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் மகன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள். தர்பூசணி திங்க தர மாட்டேக்கா ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் போடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இதே மாதிரி வளர்ந்த பிள்ளைங்களும் சேட்டை பண்ணியாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நல்ல சரியான சேட்டையாக நடக்கும், காமெடியும் நடக்கும், சண்டை அழுகை எல்லாமே நடக்கும். சாப்பிட உட்கார டைமில் கூட இந்த மாதிரி வந்து வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடக்கு உட்காந்தாச்சு. நான், என் மகளுக, எங்கள் அம்மா இவ்வளோ வரை இருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பையன் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்கான். அவன் வந்து லேட்டாக தான் வந்து சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பரபரப்பாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டா மகா. அவளுக்கு வந்து ஒரு 4 மணி அந்த டைமில் வந்து போனால் பஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்து போயிட்டு இருந்தது. 2 மணிக்கு சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் அவள் வந்து கிளம்புறதுக்கு பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்க அந்த மாதிரி டைம் வந்து சரியாயிட்டு. இப்போ அவளை பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பூ வாங்கியிருந்தேன். பூவும் வந்து தொடுத்துட்ருக்கேன். இந்த பூவை தொடுக்க என் மகன் வந்து ஒரே கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தா. என்ன அப்படின்னா, இந்த தலையில் ஏதோ 16 முழத்தில் கூந்தல் இருக்கிற மாதிரி இவ்வளோ பூ தேவையா உங்களுக்கு அப்படின்ட்டு. நான் அப்போ உனக்காக தாண்டி வாங்கினேன் அப்படின்னா, நான் தான் எக்ஸாமுக்கு போகும்போது பூ வச்சுட்டு போக மாட்டேன்ல, வேறு எதுக்கு வாங்கினீங்க, உங்களுக்கு தானே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி ஒரே கிண்டல். மாற்றி சிரிச்சுக்கிட்டு அப்படியே பூவெல்லாம் கட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்படியே மறுபடியும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நிறைய துணிகள் வந்து தைக்கிறதுக்கு வந்திருக்கு. அதையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், எந்த அளவுக்கு துணி வந்திருக்கு அப்படின்ட்டு. நேற்று சனிக்கிழமையும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமையும் வந்த துணிகள் தான். இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை துணிகள் இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள துணிகளும் நிறைய இருக்குது, தைச்சி கொடுக்கல இன்னும். இதுவுமே வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்திருக்கு. எத்தனை ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளாடியே முடிச்சு ஆகணும். கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது தான் எல்லாம். இப்போ ஒரு 3 பையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ் இருக்குது. இது எல்லாமே ஏற்கனவே நம்ம தச்சு கொடுத்துருந்தது தான். இப்போ அது அளவு ப்ளவுஸ்க்காக கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதில் கொஞ்சம் மாடல் ப்ளவுஸும் இருக்குது, சாதா தைக்கிறதும் இருக்குது. எல்லாமே லைனிங் ப்ளவுஸ் தான். இப்போ இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்ருக்கேன். நம்ம கொஞ்சம் ஞாபகத்தில் இப்படி எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த நாள் வந்து இதை பிளான் பண்ணி எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஐடியா கிடைக்கும். அதனால் இது எல்லாமே எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு பிள்ளைக்கு காலேஜில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் தைச்சி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் 2 பை இருக்குது பாருங்கள். இந்த 2 பையிலையும் கொஞ்சம் அதிகமாகவே சேரீ எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பையிலே ஒரு 4, 5க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை இப்போ ஒருக்கா செக் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு சீசன் வந்து இந்த பங்குனி மாதத்துல இருந்தே ஆரம்பிச்சிரும். பங்குனி, உத்திரம், அதுக்கப்புறம் வந்து முகூர்த்த நாள் கொஞ்சம் வரும். வேறு அதுக்கப்புறம் நமக்கு இந்த சித்திரை மாதங்களில் திருவிழாக்கள், அது வரைக்கும் வைகாசி வரைக்குமே நம்மளுக்கு வேலை கொஞ்சம் நெருக்கடியாக தான் போயிட்டுருக்கும். அதனால் நம்ம இருக்கக்கூடிய துணிகளை கொஞ்சம் சீக்கிரமாக தைச்சிடணும், பெண்டிங் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நான் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இனி அடுத்தடுத்து வரக்கூடிய விலாகில் நம்ம எப்படி ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிருக்கோம், எப்படி வெளியே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இனி வர வர நாட்களில் நமக்கு வந்து வேலைகள் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருந்துகிட்ருக்கோம். அந்த நாட்களில் நான் எப்படி வந்து வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு, எப்படி நம்ம வெளியில் கொடுக்கக்கூடிய துணிகளையும் தைச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம வந்து இனிமேல் ரெஸ்ட் இல்லாமல் வேலை செஞ்சோம் அப்படின்னா தான் இந்த இடத்த விட்டு நம்ம வந்து கடந்து வெளியில் வர முடியும். ஏன்னா அந்த 2-3 மாதமும் நமக்கு கொஞ்சம் நெருக்கடியாக தான் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் நம்மளுக்குமே வந்து விசேஷ வீடுகள் வந்து வரும், கோவில் கூட அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொண்டுட்டு போகணும். அது இல்லாமல் பிள்ளைங்களுக்கு லீவ் நாள் வேறு வரும். அந்த டைமில் வந்து பிள்ளைங்களே நம்ம கவனிக்கணும். எங்கேயா வெளியில் போக வேண்டியது இருந்தால் போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் நம்ம எப்படி பிளான் பண்ணி நம்ம வேலைகளை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்ம வீடியோக்கள் வந்து இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சண்டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சுது. அப்படியே வந்து பிள்ளைங்க கூடாலே இன்றைக்கி ஃபுல்லாகவே டைமே ஒதுக்கி நல்லா ஜாலியாக அவங்க கூடாலே பேசி அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம வேலைகள் வந்து இன்றைக்கி ரிலாக்ஸாக தான் போச்சுது. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் இல்லை வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.